இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 26, 27 வசனங்கள். சங்கீதம் 102, 26, 27 வசனங்கள். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆண்டுகள் எல்லாம் முடிந்து போகும். இந்த ஆண்டுகள் முடிந்து போகிறது. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மாதங்கள் இந்த 2024 முடிய போகிறது. ஆண்டுகள் முடிந்து போகும், நாட்கள் முடிந்து போகும், வருடங்கள் முடிந்து போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நான் மாறாதவராய் இருக்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. இந்த வசனத்தை நான் தியானித்த போது எனக்கு வேற ஒண்ணுமே தெரிந்த ஒரு வசனம் தான். எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம். ஆண்டவர் நீரோ மாறாதவர், என் தேவன் மாறாதவர். அவரை பார்த்து சொல்லி பாருங்க, நீர் மாறாத ஒரு தேவன். ஆண்டுகள் மாறி போகலாம், நாட்கள் மாறி போகலாம், வருஷங்கள் மாறி போகலாம், உங்கள் வயது மாறி போகலாம். ஆமீன் சொல்ல மாட்டீங்கல்ல? உங்க வயது மாறி போகுதா? உங்க நாட்கள் மாறி போகலாம், உங்க அழகு மாறி போகலாம். அல்லேலூயா. 3 வருடங்களுக்கு முன்பதாக ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்த ஒரு நர்ஸ், அவங்க என்ன பார்த்து சொன்ன ஒரு காரியம், பெனில் என் போட்டோ எல்லாம் பாருன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போன போது அவங்க போட்டோவெல்லாம் எனக்கு காமிச்சாங்க. அவங்களுடைய போட்டோவை நான் பார்க்கும்போது அவங்க வயசு 77 இருக்கும்னு நினைக்கிறேன். 77வது வயது. அவங்க போட்டோக்கு எல்லாம் பாக்குறாங்க, காமிக்கிறாங்க. நான் பார்த்து சொல்றேன், இது உங்க போட்டோவா அப்படின்னு. நல்ல ரவுண்டு கண்ணாடி போட்டுட்டு, நல்ல சூப்பர் பிளாக் கலர் ரவுண்டு கண்ணாடி, நல்ல முடியெல்லாம் வேற மாதிரி ஸ்டைல சீவிட்டு, வாலிபத்துல ரொம்ப அழகான ஒரு கலர், வெண்மையான கலர். இதுதான் நீங்க தானா அப்படின்னு. ஆமா நான் தான். அவங்களுடைய இளமையான நாட்களின் போட்டோக்களை எல்லாம் எனக்கு காண்பித்து சொன்னாங்க. நான் எவ்வளவு நல்லா இருந்திருக்கேன். இன்னைக்கு பாரு எலும்பி நடக்க முடியல. இன்னைக்கு பாரு என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்கல, கையை தூக்க முடியல, காலை நீட்ட முடியல. எப்பப்பா என்ன கஷ்டமா இருக்குது. நீ ஜோம் பண்ணிட்ட எனக்கு உடம்பு சரியாயிரும். அதான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன். நானும் இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரணும். அல்லேலூயா. நீ ஜோம் பண்ணு, நான் சோமாயிருவேன். நான் இந்த மாதிரி நீ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வருவேன். நான் சொன்னேன், நான் ஜோம் பண்றேன், சோமாயிரம், சரி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன். இது என்னமா இது, நீங்க வாலிபத்துல போட்டிருக்கீங்க எப்படி எல்லாம் நல்ல ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு. அந்த காலத்துல நான் பார்த்தது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு 76, 78 வயசு இருக்கும், 75 வயசு இருக்கும். நல்ல பேசு, தலையெல்லாம் வெளுன்னு ஆயிடுச்சு டை அடிக்காம. அப்போ அந்த அம்மாக்கு இருதயம் எல்லாம் சொல்லுது, வாலிபம் மறைந்து போனது, என் நாட்கள் மறைந்து போனது. என்னுடைய வாலிபத்தின் போட்டோவை பார்க்கும்போது இது நான் தானான்னு ஒரு ஆச்சரியமா இருக்குது. குதிரையில எல்லாம் போய் போட்டோ எடுத்திருக்கிறாங்க. கண்ணாடி போட்டுட்டு, ஜீன்ஸ் போட்டுட்டு, குதிரையில ஏறி அவங்க எடுத்த போட்டோக்களை பார்த்தா தொப்பிகளை வச்சுட்டு அவ்வளவு. அவர்கள் சொல்லுகிற, ஐயோ என் நாட்கள் முடிந்து போகிறது, என் வாலிபம் மறைந்து போகிறது, நாட்கள் ஒளிந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, அவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், அவைகள் ஒளிந்து போகும். நீரோ நிலைத்திருப்பி, அவைகள் ஒளிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பி. அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா. அற்புதமான வார்த்தை. நீங்கள் காண்கிற அனைத்தும் ஒளிந்து போகும், ஆனால் நீ ஆராதிக்கிற தெய்வம் ஒளிந்து போவதே இல்லை. நீ காண்கிற அனைத்தும் ஒளிந்து போகும். கட்டடங்கள், மாடிகள், வீடுகள், கோடிகள், அனைத்து காரியங்களும் அழிந்து போகும். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் அவர் மாறாதவராயிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே என் இருதயம் சந்தோஷம் அடைந்தது. தேவ சமூகத்திலே நான் பாடி பாடி ஸ்தோத்திரம் பண்ணி, நீர் மாறாதவர் ஆண்டவர், நீர் மாறாதவர் ஆண்டவர், என்னை காண்கிற தேவன் மாறாதவர், என்னை நடத்துகிற தேவன் மாறாதவர். ஐயா, நீ வேலை செய்கிற இடங்கள் மாறி போகலாம், நீ வாழுகிற கூடாரம் மாறி போகலாம், ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க, இங்க அடுத்த வாரத்துல எங்க இருக்க போறீங்களோ தெரியும். அல்லேலூயா.
அன்பு சகோதரனை பார்த்து நான் நினைக்கும் போது இப்ப எப்ப போறாரோ ஃபாரினுக்கு, எல்லாம் ஆயத்தமாயிட்டே இருக்குது. அவர் சொன்ன சீக்கிரம் நான் ஃபாரின் போயிடுவேன் பாஸ்டர், சீக்கிரம் ஃபாரின் போயிடுவேன். இந்த வாரம் இங்க இருக்கிறோம், அடுத்த வாரம் திடீர்னு பார்த்தா ஃபாரின்ல இருப்பான். சாப்பிடும் போது டிவியை போட்டுங்கன்னு சொல்லி சாப்பிட்டதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். டிவியில சொல்றேன், அமெரிக்காவில் தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பித்து விட்டது. அட பாவிகளா, அமெரிக்கால என்ன பட்டாசு வெடிக்கிறான், வாகன வேடிக்கை வெடிக்கிறது. என்ன தீபாவளி, நம்ம ஊர்லயே தீபாவளி என்ன வரல, அமெரிக்கால பட்டாசு வெடிச்சாச்சு, வான வேடிக்கை வெடிச்சாச்சு, பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா தீபாவளிக்கு ஆயத்தமாகி விட்டதுன்னு சொல்லி சொன்ன. ஆண்டவரே, இந்த தேவனை அறிந்த நாடுகள், தேவனை நேசித்த நாடுகள் இன்னைக்கு அழிஞ்சு போகிற காரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அழிந்து போகிற காரியத்துல எவ்வளவு கொண்டாட்டம், அழிந்து போகிற காரியத்துல எவ்வளவு சந்தோஷமா ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவையெல்லாம் உயர்த்தி பிடிக்கிற அமெரிக்கா தேசம் வேதத்தை மறந்து கொண்டு வருகிறது. நீ நினைக்கிற காரியங்கள், நீ நினைக்கிற யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளில் அழிந்து போகும். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அழியாதவராய் இருக்கிறார். அமெரிக்கால இன்னைக்கு ஈரான் நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது? என்ன நடக்குது? யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நியாயமில்லாத உலகம். வேதம் சொல்கிறது, அவைகள் எல்லாம் அழிந்து போகும். எல்லா நாடுகளும் சேர்த்து டேங்கர் வச்சுக்கிறான், பெரிய பெரிய அணுகுண்டு வச்சுக்கிறான், பெரிய பெரிய ராக்கெட் வச்சுக்கிறான். எல்லாரும் சேர்த்து வாங்கி வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? எப்போ எல்லாம் சாக, அவைகள் அழிந்து போகும். இங்க தட்டுனா போதும் அங்க அழிஞ்சிருவான். சொல்லுவாங்க, ரஷ்ய அதிபருடைய டேபிள்லயே ஒரு ஒரு பட்டன் இருக்குது. கொரியா அதிபருடைய டேபிள்லயே பட்டன், அவர் கைக்குள்ளேயே எப்போதும் ஒரு பட்டன் வச்சுப்பாராம். அவருக்கு முடியாத பட்சத்துல அந்த ஒரே ஒரு பட்டன், அவர் கோட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பட்டனை அமுக்கிட்டாருன்னா வேர்ல்டு ஓவர். அல்லேலூயா சொல்லுங்கல்ல. இந்த உலகம் அழிந்து போகும், உலகத்தில் காண்கிற எல்லாம் அழிந்து போகும். ஆனால் வேதம் சொல்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். ஆமென். அவைகள் எல்லாம் தேசங்கள், நாடுகள், உலகங்கள், தலைவர்கள், பணம், பலம் எல்லாம் அழிந்து போகும். இன்னைக்கு அழிவை தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாசாவில் இருக்கிற ஒரு ஜனங்களை பாருங்க, அந்த ஈராக்கில் இருக்கிற ஜனங்களை பாருங்க, ஒவ்வொரு நிமிஷம் துடிச்சிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட காண்கிற தேசத்துல உலக மனுஷன் விசாரித்து ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவராய் இருக்கிறேன், நான் உன்னை காண்கிற தேவன், நானும் உன்னை காண்கிறேன், நானும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இவர் மாறாதவராயிருந்து என்ன செய்ய போகிறாரா? உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, நான் மாறாதவராய் இருக்கிறேன், நான் மாறாத தேவன், உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? மாறாத ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் மாறி போகும், உலக மனிதர்கள் மாறி போவார்கள். நீ பார்க்க போகிற உலகங்கள் அழிந்து போகும், இந்த தேசங்கள் அழிந்து போகும், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஆனா நீ ஆராதிக்கிற தேவன், அவர் மாறாதவராய் இருந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், அவர் உன்னை வழி நடத்த போகிறார். இந்த மாறாத தேவன் உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். இந்த மாறாத தேவன் உன் தலையை கனப்படுத்த போகிறார். இந்த மாறாத தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க போகிறார். என் தேவன் ஒருவர் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீ படித்த படிப்புகள், நீ வைத்திருக்கிறதான எல்லா விதமான எக்யூப்மெண்ட், பாதுகாப்பு பெட்டகங்கள் உன்னை பாதுகாக்க முடியவே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் பாதுகாக்க முடியும். வேதத்துல வாசிக்கும் பொழுது, தேங்க்யூ லார்ட், எஸ்தரின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை.
ராஜாவுக்கு ராஜாமத்தில் தூக்கம் வரவில்லை. அவன் தூக்கம் வராமல் இருக்கும்போது அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். சிந்திக்கும் பொழுது அவன் கையில் ஒரு புத்தகம் கிடைக்கிறது. அந்த புத்தகத்தை அவன் வாசிக்க தொடங்குகிறான். அதே எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் 13-14 வாசிங்க. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவை எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். பாருங்கள், ஆமானுக்கு ஒரு காரியம் தெரிய வருது. ஆமானுக்கு ஒரு காரியம், பொல்லாதவன், கடின இருதயம் உள்ளவன், அடுத்த மனுஷன் வாழக்கூடாதுன்னு சொல்கிற இருதய காரியத்திலே ரொம்ப அக்கறையான மனிதன். எதனால? யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை காணும் பொழுது, ராஜாவின் அரண்மனை வாசலில ஒரு மனுஷன் யூதன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது ஆமான் என்று சொல்கிற அந்த மனுஷனுக்கு தாங்க முடியல இருதயம். நல்ல ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிறான். போக வரும்போது ராஜாவனை பார்த்துட்டு போறாரு. இவனுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்வார், நல்ல அற்புதத்தை செய்திருவாரு, இவனுடைய ஃபியூச்சர் ஆசீர்வதிச்சிருவாரு, இவனுடைய எதிர்காலம் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு பொல்லாத இருதயம் இந்த ஆமானுக்கு வந்ததுனால இவங்க எல்லாரும் வீட்டுல இருந்து யோசிக்கிறாங்க, இவன் எப்பொழுது ராஜாரண்மனையிலே ராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இவன் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, இவன் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, என்ன செய்யலாம்னு சொல்லி அங்க யோசிக்க தொடங்கினார்கள். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இவன் இருக்கிறது, மனுஷன் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நாம் இவனுக்கு விரோதமாய் ஒன்று செய்யலாம் என்று சொல்லி எத்தனைக்க தொடங்கினார்கள். அன்று ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஹலோ, அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த ராத்திரியிலே 6வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? 6வது அதிகாரம் 1வது வசனம், அந்த ராத்திரியில, எந்த ராத்திரியில ஆமானுடைய மனைவியும் அவருடைய சிநேகிதர்களும் என்னைக்கு இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் சிந்தனை செய்ய தொடங்கினார்களோ அந்த ராத்திரியில், அல்லேலூயா சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உனக்கு விரோதமாய் தீமை செய்யும்படி போராடி கொண்டிருக்கிற எந்த ஆமானா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அந்த மனுஷன் முன்னாடி அன்னைக்கே கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைக்கிறாய், நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் இதை செய்கிறார். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. ராஜாவுடைய கையில கர்த்தர் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். அதை வாசிக்க 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 அவன் எதை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறான்? வேதம் சொல்கிறது, அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. ஐயா, எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கிறது, எவ்வளவோ அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாசகம் இருக்கிறது, ஆனால் மொர்தெகாயை குறித்து வாசிப்பதற்கு அன்றைக்கு கர்த்தர் அவன் கரத்தில் கொடுத்தான். அவன் வாசிக்கும் பொழுது மொர்தெகாயின் காரியம் வருகிறது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற என் ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜாதி ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன் பெயரை பெருமைப்படுத்தும்படி, உன் சந்ததியை வர்த்திக்க பண்ணும்படி, உன் தலையெழுத்தை மாற்றும்படி நான் சொல்லுகிற உன் தலையெழுத்தை மாற்றும்படிக்கு, உன் தலையெழுத்தை மாற்றும்படிக்கு கர்த்தர் யாரோ ஒருவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தலையெழுத்தை மாற்றும்படிக்கு கர்த்தர் யாரோ ஒருவனுக்கு கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிற தேவன், உன் உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் தூரத்திலிருந்து அறிகிற ஒரே தேவன் என் கர்த்தர். அவர் மாறாதவர். அதிகாரிகள் மாறி போகலாம், அதிகாரிகள் மாறி போகலாம், ஆனா என் தேவன் மாறாதவர். என் தேவன் மாறாதவர். மனிதர்கள் மாறி போகலாம், பாஸ்டர் கூட மாறி போகலாம். அல்லேலூயா. இந்த பாஸ்டர் தான் எங்களுக்கு பாஸ்டர் கூட கர்த்தர் மாத்திடுவார். ஆமாவா இல்லையா? பாஸ்டர் கூட மாறலாம், கர்த்தர் மாறாதவர். உன் விசுவாசம் பாஸ்டர் இல்ல, கர்த்தர்ட்ட இருக்கணும். உன் விசுவாசம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல. அல்லேலூயா.
என் தேவன் அவர் மாறாதவர். உன்னை குறித்து தேவன் ஒரு மனிதனிடத்திலே கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உன் தலையெழுத்தை அவர் நிச்சயமாய் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். சத்துருக்களும் உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம். சத்துருக்களும் உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சோர்ந்து போகாதே. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள். எனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்குகிறவர்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் என் தலையின் முடியை பார்க்கலும் மயிரை பார்க்கலும் அவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். அதிகமான சத்துருக்கள் அவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அதே நேரத்தில் கர்த்தர் தாவீதை சாமுவேலோடு பேசிக் கொண்டிருந்தார். ஐயா, சத்துருக்கள் தாவீதுக்கு பெருகி இருந்த பொழுது தாவீதை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்கு வேதத்திலே மொர்தெகாயை குறித்து ஆமான் தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மொர்தெகாய் என்று சொல்கிற ஒரு யூதனை குறித்து ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம் கர்த்தர் நல்லவர். நம் இயேசு நல்லவர். வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் நல்லவர். அந்த தேவன் என்ன திரும்ப சொல்லுகிறார்? ஆமென். 3வது வசனம், 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஐயா, இன்னைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உனக்கு ஏதாகிலும் கனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கர்த்தர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆராதனை என்பது நீ கர்த்தரோடு பேசுகிற ஒரு இடம். ஆராதனை என்பது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற இடம். ஆராதனை என்பது கர்த்தருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் கிருபையும் நீ பெற்றுக் கொள்ளுகிற இடம். ஆகவே தேவ சமூகத்திலே கர்த்தரோடு நீ பேச வேண்டும். ஆராதனையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உனக்கு சொல்லுகிற ஆராதனையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆராதனையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஆராதனை ஆனாலும் நீ தேவ சமூகம் என்று சொன்னால் அங்கு நிற்பது எந்த பாஸ்டோ, ஆர்சியோ, பெந்தேகோஸ்தோ, அது எந்த கோஸ்தோ. அல்லேலூயா. தேவ சமூகம் என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள். யூட்டிலைஸ் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. யூட்டிலைஸ் த வர்ஷிப். ஆமென். அந்த ஆராதனையை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கொள். நீ தேவ சமூகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நீ மனுஷனை பார்க்காத, ஆண்டவரை பார்த்து பயன்படுத்திக் கொள். அந்த ஆராதனை வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆராதனையில கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆராதனையில் தூதர்களோடு வருகிறார். ஆராதனையில் மகிமையோடு வருகிறார். ஆராதனையில் தம்முடைய வல்லமையோடு இறங்கி வருகிறார். அவர் வருகிறது மாத்திரம் அல்ல, தூதர்களை அனுப்பி அவனை பாரு, இவனை பாரு, அவனை பாரு, அவனுக்கு என்னவென்று சொல்லு, தான் ஒருவனாய் விசாரிக்க முடியாது. பைபிள் சொல்கிறது, மோசையை பார்த்து மோசையுடைய மாமனார் சொல்கிறான், நீ தனிமையாய் இவ்வளவு பெரிய ஜனங்களை விசாரிக்க முடியாது. ஆண்டவரும் அவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு காலத்தில் அவர்களை எல்லாம் நியாயாதிபதிகளாக வைக்கிறார். எதுக்கு சீடர்களை தெரிந்து கொண்டார்? சீடர்கள் எல்லாரும் 2ஆம் வருகையிலே அவர்கள் தேசத்தை நியாயம் விசாரிப்பார்கள். பைபிள் சொல்லுது. பேதுரு கையில ஒரு கீயை கொடுத்தார். என்ன கீ? பாதாளத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுருக்கு கையில கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இவர்கள் எல்லாரும் உங்களை நியாயம் விசாரிப்பார்கள். முன்னாடி போகும்போது ஜீவ புஸ்தகத்தை கொண்டுட்டு வர்றது ஒரு சீஷனா இருப்பான். ஜீவ புஸ்தகத்தை பேரு நின்று வாசி உள்ள விடுறது ஒருத்தன் விடணுமா வேண்டாமான்னு சொல்லி அவன் யோசிப்பான். அல்லேலூயா. இவனை நல்லா மிதி கொடுத்து விடணுமா, மிதி கொடுக்காம விடணுமா, மிதி கொடுத்து அங்க ஓடுறான்னு சொல்லணுமா? யாரு? தம்முடைய ஊழியக்காரர்கள் சீடர்களை கத்த பூமியில கர்த்தர் இருக்கும்போது சுவிசேஷம் சொல்லுவதற்காக சீடர்களை பயன்படுத்தினார். ஆமாவா இல்லையா? ஆம். இந்த பூமியிலிருந்து அவர் பரம் ஏறின போது பரத்துக்கு ஏறி சீமோனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்துல கொடுத்து சொன்னார், இவர்கள் எல்லாரும் என்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று எழுது. சபைகளுக்கு எழுது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் என்னோடு சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். என்னுடைய சீடர்கள் அவர்கள் எல்லாரும் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு தெய்வன். உங்களை ஒவ்வொருவரையும் அவர் விசாரிப்பதற்காக தன் தூதர்களை அனுப்புகிறார், தன் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அவர் விசாரிக்கும் பொழுது, இங்க விசாரிக்கிறான், ராஜா விசாரிக்கிறான், இவனுக்கு ஏதாகிலும் செய்யப்பட்டதா என்று கேட்டான்.
இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது கொடுக்கப்பட்டதா என்று கேட்கிறான். விசாரிக்கும் பொழுது அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்றும் அவனுக்கு செய்யவில்லை என்கிற ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் அவனுக்கு சொன்னார்கள், ஒன்றும் செய்யப்படவில்லை. இன்னைக்கு கர்த்தரை சமூகத்துல நீ வந்து நிற்கிறாயா? இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டதா? இன்னைக்கு ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறானே, ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கிறாளே, இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்ததா? இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டதா? கர்த்தர் விசாரிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள், அல்லாவிட்டால் தேவனுடைய பணிவிடை ஆவிகள், தூதர்கள் சொல்லுவார்கள், இந்த அநேக நேரமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்வார், அவனுக்கு பதில் செய்யும். என்ன செய்தாராம்? வேதத்தை வாசிக்கும் பொழுது 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து இன்னைக்கு அநேக மனுஷனுடைய இருதயத்துல நிறைய யோசனை ஓடுகிறது. வந்திருக்கிறது தெய்வ சமூகம், வந்திருக்கிறது தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய பாதத்துக்கு, ஒரு ஆராதனைக்கு. ஆனா மனசுல ஓடுற வாட்டு இருக்குது, அது மோசமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உள்ள மூஞ்ச பாருங்க, பக்கத்துல பார்த்து என்ன ஓடுதுன்னு கண்டுபிடி. பக்கத்துல இருக்க மூஞ்ச கைய பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? பத்தியெல்லாம் நம்ம மனசு நமக்கே தெரியும். வேண்டாம் பாஸ்டர், திரும்பிச்சா கண்டுபிடிச்சிருவா, திரும்பிச்சா கண்டுபிடிச்சிருவா. பைபிள் சொல்லுகிறது, அவன் இருதயத்திலே ஒரு யோசனை ஓடுகிறது. தேவ சமூகத்துல நிறைய பேருக்கு ஒரு யோசனை ஓடிட்டே இருக்குது. ஐயா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாது. அவர் உன் இருதயத்தை அறிகிற தேவன். உன் இருதயம் தேவ சமூகத்துல என்ன சிந்தனையோடு இருக்கிறது? பைபிள் சொல்லுகிறது, என்னை தவிர ஒருவனும் நல்லவன் அல்ல, என்னை தவிர ஒருத்தியும் இதை போல கஷ்டப்படல. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நான் படுற மாதிரி ஒருத்தனும் கஷ்டப்படலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு. என்ன போல ஒருத்தனும், என்ன போல என்ன போல என்ன போல யாராவது நினைக்கிறேன், உனக்கு ஒரு தூக்கு மரம் ரெடியா இருக்குது. ஹலோ, என்ன போல யாரும் கஷ்டப்படல, என்ன போல யாரும் கஷ்டப்படல அப்படி நினைக்காதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையே சொல்றேன், என்ன போல யாருமே கஷ்டப்படலன்னு நினைக்காதவங்க. என்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சொல்லுவோம், நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. பெரிய கஷ்டப்பட்டேன். என்ன பட்டீங்க? கால்ல அடிபட்டு 10 நாளா படுத்திருக்கிறேன். அப்புறம் புருஷன் ஒரு அடி அடிச்சாரு, இங்க 2 பல்லு கலந்துட்டு. யாரும் இந்த மாதிரி அடி வாங்க கூடாது, வாயை விட்டு சும்மா இருந்தாதான். அல்லேலூயா. ஆமா ஐயா, நிறைய பேர் சொல்லுகிறது, எனக்கு வருகிற கஷ்டத்தை போல ஒரு என்னைத்தான் தன்னை முன்னிலையாய் வைத்து பேசுகிறது, தன்னை மேன்மைப்படுத்தி பேசுவது, தன்னை உயர்வாய் கருதுகிறது. இந்த மனுஷன் அழிம்பனுக்கு சமானம். எனக்கு வர்ற வேதனை, பிரச்சனை, சேலஞ்சிங்லாம் நினைக்கும் போது நான் சொல்லுவேன், என்னை ஆசீர்வதிக்கதான் இது கொண்டு வருகிறது, என்னை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போதா இந்த பிரச்சனை வருகிறது நினைக்கணும். அல்லேலூயா. வீட்டுல ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியல, என்ன போல யாருக்கும் வரக்கூடாது பாஸ்டர் நினைக்காது. என்ன போல நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு, அவர்களிலும் நானும் ஒருவனாய் சேர்ந்து இன்னைக்கு கஷ்டப்படுறேன். எனக்கு முன்னாடி எனக்கே இவ்வளவு கஷ்டம்னா, எனக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி யாராவது நினைச்சிருக்கீங்களா? அப்படி நினைக்கலையே பாஸ்டர். அந்த சுவான புத்திக்கு அப்படி வராது, அந்த புத்திக்கு அது அப்படி வராது. நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. அப்படி நான் உனக்கு ஒரு மரம் ரெடியா இருக்குது. பைபிள் சொல்லுது, இவன் அழகா சொல்றானா, என்னை தவிர வேறு ஒருவனையும் கர்த்தர் தலைக்கு மேல தூக்கி சொல்ல மாட்டாரு, ராஜா சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரொம்ப தைரியமா சொல்லுகிறானா. ராஜா என்ன செய்ய வேண்டும் என்றால், ராஜா அப்படி செய்ய வேண்டிய, கனப்படுத்த வேண்டி விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், 8வது வசனம், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜா வஸ்திரோ, ராஜா ஏறுகிற குதிரை அவர் சிரசிலே தரிக்கப்படும்படி ராஜ்யம் முடியும் கொடுக்க வேண்டும். பாருங்க, சும்மா இருந்தாலும் அந்த மனுஷன் எனக்கு போல யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜா முடி, ராஜாவுக்கு, இவன் ராஜாவுக்கு இடத்தையே பிடிக்கலான்னு இருக்கிறான். நான் ஒரு நாளாவது ராஜாவா உட்கார்ந்து பார்த்தேன், ஒரு நாள் ஆகல ராஜாவா உட்கார்ந்து பார்த்தேன்.
ராஜாக்கு முடி வேணும், ராஜாக்கு செங்கோல் வேணும், அவருக்கு ட்ரெஸ் வேணும், வேற என்னதான் வேண்டாம். இல்ல எல்லாம் ராஜாக்கு போடுற வாகனம். இப்ப ஒரு வாகனத்துல, நீங்க போற வாகனத்துல நீங்க தான் போவீங்க தெரியும், அப்படிதானே? ஆமா, அந்த வாகனமும் வேணுமா? எல்லாம் வந்துச்சுன்னா மக்களுக்கு என்ன தெரியும்? ராஜாவே போறார், மூஞ்ச பார்த்தா தெரியும் இது வேற மனுஷன் இல்லப்பா, ராஜா இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துட்டாரா. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடினால் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகிறது காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாமே மாறி போகும், ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், நீ வணங்குகிற தேவன், அவர் மாறாதவராய் இருந்து அவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார், உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு சின்ன வருமானம் கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? உன் பிள்ளைங்களை குறிச்சு, என் பிள்ளைக்கு இது வந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு இது கொடுத்தா நல்லா இருக்குமே, தேவ சமத்துல காத்திருந்து சொல்லிட்டு இருக்கிறியா? கர்த்தர் உன் பிள்ளைகளை கனப்படுத்துவார், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், ராஜ வஸ்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிசாசு சொல்லுகிறான், இவனை எனக்கு அடிமையா வச்சுக்கணும், இந்த ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாம் எனக்கு அடிமையா வச்சு இவனுக்கு மேல நான் சவாரி செய்யணும்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். பாரு, கர்த்தர் பிசாசு உன்னை எவ்வளவாய் அடிமையாக்க நினைக்கிறானோ அதுக்கு மேல கர்த்தர் உன்னை அதிகாரியாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். கடைசி காலத்துல இந்த 2-3 மாதத்துக்கு முன்பதாக நம்ம இந்திய பணக்காரர்களில் ஒருவரான ரத்தன் டாடா, ரத்தன் டாட்டாவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. உங்க வீட்டுல இருக்க தாத்தாவை பத்தி அது தெரியுமா? ரத்தன் டாடா தெரியுமா? தெரியல, யாரோ ஒருத்தர். சரி, இந்திய பணக்காரர்கள், நாங்க நம்ம நாட்டுல ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர், கல்யாணமே செய்யாம அவர் பெரிய கோடீஸ்வரனாய் வாழ்ந்தார். இந்தியாவில ஒரு பெரிய மில்லினியர், பணத்துக்கு குறைவே கிடையாது. அவர் எல்லா ஏழைகளும் கார்ல போகணும்னு ஆசைப்படுறார். எல்லா ஏழைகளும் கார்ல போகணும். காருக்கு விலை 1 லட்சம் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த ஒரு காருக்கு ரேட் என்ன? 1 லட்சம் ரூபாய். நம்ம வாங்குற கடன் எவ்வளவு? 15 லட்சம் ரூபாய். அப்போ 1 லட்சம் ரூபாய் ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா 15 லட்சம் ரூபாய் நம்ம கடன் வாங்குறோமே. அப்போ 1 லட்சம் ரூபாய் ஒரு காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். இந்த 1 லட்சம் ரூபாய் கார்ல எல்லாரும் போகணும். ஏன்னா மும்பை பட்டணத்துல அவர் கார்ல போகும்போது ஒரு குடும்பம் மழையில நனைஞ்சிட்டு போச்சுதான் பைக்ல. முன்னுக்கு 2 பிள்ளைகள், பின் ஒரு பிள்ளை, ஒரு வைஃப் எல்லாம் சேர்த்து ஒரு கணவன், ஒரு ஆண் மகன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை அவர் பார்க்கிறார். புருஷன் மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர் அந்த டிராவல்ல பார்த்துட்டு, இவங்க குடும்பமா மழையில நனையாம போட்டுமே சொல்லி 1 லட்சத்துக்கு கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். எல்லாருக்கும் கோபம், கார் இப்படி ஈஸியா கொடுத்துட்டாருன்னு சொல்லி. அந்த மனுஷன் இந்த உலகத்துக்கே நன்மை செய்து கொண்டிருக்கிற பணம் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கிற ஒரு மனுஷன். அனில் அம்பானி, இந்த அம்பானி குடும்பத்தை பார்க்கலும் ரத்தன் டாடா சொன்னால் இன்னைக்கு உலகத்துல மனுஷன் மத்தியில நல்ல ஒரு இடம். ஆனா ரத்தன் டாடாக்கு மனைவி கிடையாது, குடும்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருடைய சாவுக்கு சம்பந்தம் இல்லாத கன்னியாகுமரியில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் கண்ணீர் விட்டார். சாவுக்கு கன்னியாகுமரியில இருக்கிற அழுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் செத்து பாடியா இருக்குது, எத்தனை பேர் காரி தூக்குவோம், எத்தனை பேர் சந்தோஷமா அழுதுட்டு இருப்பா. யோசிங்க உன் பாடியை பார்க்கும்போது. இல்லன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் செய்த வேலைக்கு என் மனைவி அழுவாளா இல்ல? கேட்காதுங்க, யார்ட்டையும் கேட்காதுங்க, நீனே யோசி. நான் வாழ்ந்த வாழ்க்கையில என் மனைவி என்ன நினைச்சு அழுவாளா இல்லையா யோசிச்சு பார்க்கணும். என் பிள்ளை அழுமா இல்லையான்னு யோசிச்சு பார்க்கணும். இல்ல ஆவி மேல இருந்து சுத்தி பார்க்கணும். அப்ப இந்த ரத்தன் டாடா அவர் மரித்து போவதுக்கு முன்னாடி அவனுக்கு 25 வயசுல ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சான். அந்த 25 வயசு பையனுக்கு அவருக்கு ஒரு நல்ல கனெக்டட் ஆயிடுச்சு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். கடைசி 83வது வயது பிறந்த நாள், 83 நினைக்கிறேன், சாரி அவ்வளவுதான். அந்த வயசு லாஸ்ட் பர்த்டே அந்த பையனும் அவரு தான் கொண்டாடுறாங்க. ஒரு சின்ன கப் கேக், சின்ன, அது யூடியூப்ல கிடக்க எல்லாம் பார்க்கலாம். கப் கேக்க வாங்கி அந்த பையன் அதை கட் பண்ணி எடுத்து அவருக்கு வாயில ஊட்டி கொடுக்குறான். அந்த பையனும் அவரு தான், லட்சாதிபதியுடைய பர்த்டே. அங்க வேலை செய்யற ஆளை கூட்டாலே ஒரு 2000 பேர் வந்துருவான். அந்த 2000 பேரை வச்சு வேலை அவரு பர்த்டே கொண்டல. அந்த பையனும் அவன் என்ன கேக் தெரியுமா? நம்ம ஊர்ல உடனே என்ன கேக் வாங்குவோம்? ஃபாரஸ்ட் கேக், ஆமா ஒயிட் கேக், அது ஐஸ் கேக். அந்த கேக், இந்த கேக் வாங்கி 2000 ரூபாய் செலவு பண்ணதான் பர்த்டே கொண்டாடும். அவர் ஒரு கப் கேக் வாங்கி அவன் ஒரு பர்த்டே பாட்டு பாடி கை தட்டி அதை பிச்சு அவருக்கு வாயில ஊட்டி கொடுக்கிறான். 25 வயசு பையன்.
அந்த பையன் வயசு அவரு கடைசி காலத்துல திடீர்னு ஒரு நாள் மரித்து போகிறார். இன்னைக்கு அவருடைய இதுல ஒரு சர்க்கிள்ல வாசிக்கிறேன், அவனுக்குன்னு கண்ட்ரோல்ல ஒரு 5000 பேருக்கு மேல வேலை செய்யற ஒரு கம்பெனியுடைய ஓனரா அந்த மனுஷன் அவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 25 வயசு சின்ன பையன் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராகவே அவர் உயில் எழுதி அவன் கையில ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இடத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். கடைசி அவருடைய அந்த மரண நிகழ்வுகள் எல்லாம் ஓரமான அந்த பையனை யாருமே கண்டுக்கல. ஏன்னா சின்ன பையன், யாருமே கண்டுக்கல. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் வந்தாங்க, கடமைகளை செய்தாங்க, போனாங்க. அந்த பயோகிராஃபில அவன் எழுதியிருக்கிறான், ரத்தன் டாடா எனக்கு கொடுத்த ஒரு அன்பு, அவர் என்னை வைத்திருந்த ஒரு இடம், இந்த இடத்தை ஒருவராலும் நிரப்ப முடியாது. ரத்தன் டாடா எனக்கு காண்பித்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. ஒருவனும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. That place is free அப்படிங்க, அந்த இடம் ஃப்ரீயா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறான். ஒரு மனுஷன் ஒருவனுக்கு செய்த உதவியே மறக்க முடியலன்னு சொல்லும் போது கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை விசாரித்து உன்னை கனப்படுத்தும்படி, உன்னை ராஜாக்களை போல உயர்த்தும்படி, உன்னை ராஜாக்களுடைய அந்த முடியை கொடுத்து அந்த வாகனத்தை கொடுத்து இந்த உலகத்துல என் பிள்ளையாய் உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் மாறாதவர், நான் மாறாதவர். ஒருவேளை இந்த ரத்தன் டாட்டா மரித்து போய் இருக்கலாம். நீ நினைச்சு பாருங்க, ரத்தன் டாட்டா இருக்க இடத்துல அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற. அந்த பையன் அவருக்கு ஒரு சபார்டினேட்டா இருக்கிறது போல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பீங்க. ராயல்ஸ் கார் வாங்கியிருப்பீங்க, பெரிய வீடு வாங்கியிருப்பீங்க, அதை வாங்கியிருப்பீங்க. நான் இன்னாருக்கு பார்ட்னர், அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்னு சொல்லி நம்ம எப்படிலாம் வாழ்ந்திருப்போம் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன். நான் மாறாதவர், உன்னை அலங்கரிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, அந்த யூதனாகிய மொர்தெகாவை கர்த்தர் அலங்கரிக்க விரும்பினார். மாறாத தேவன், அவன் செய்த கிரியைகள், மொர்தெகாய் செய்த வேலைகள், மொர்தெகாய் செய்த பணிவிடைகள், மொர்தெகாய் செய்த அந்த ராஜாவின் சமூகத்தில் இருந்த காரியங்களை பார்த்து ராஜா அவனை கனப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற பெரிய செய்தி, நமக்கு நேரம் முடிஞ்சா அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணுகிறேன். கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் மாறாதவர். நீ காண்கிற இந்த உலகம் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. எல்லாம் மாறி போகும். நீ ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். நீ ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். உன் தேவனுக்கு நீ செய்ய போகிற காரியம் என்னவா இருந்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் உனக்கு ஆசீர்வாதம். என் நாமத்தினாலே நீங்கள் ஒரு கலசத்தின் தண்ணீரை குடிக்க கொடுத்தாலும், என் நாமத்தினாலே இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தாலும், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறது எதுவானாலும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு என்று சொல்லுகிற நாமத்தினாலே, இயேசு என்று சொல்லுகிற தெய்வத்தின் நாமத்தினாலே நீ கூடி வரும் போதெல்லாம், என் தேவன் என்னை காண்கிறார், என் தேவன் என்னோடு பேசுகிறார், என் தேவன் என்னோடு இடைப்படுகிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு நீ தேவனை ஆராதிப்பாயானால், நீ தேவனை கனப்படுத்துவாயானால், நீ தேவனுக்கு கொடுப்பாயானால், தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவாயானால், கர்த்தர் உன்னை ராஜாவாய் மாற்ற ஆயத்தமாய். வயசாயிற்று பாஸ்டர், எனக்கு வயசு இவ்வளவு ஆயிடுச்சு பாஸ்டர், பயப்படாதே. எத்தனை வயசானாலும் ஒரு நிமிஷம் ஆனா போதும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் போதும். இந்த வயசான காலத்திலையும் அவர் உன்னை நித்தமும் வழி நடத்தி, மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நினமுள்ளதாய், எலும்புகளை சொல்லுகிற எலும்பெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு அம்மா சொல்லுது, எலும்பெல்லாம் கால்சியம் இல்லாம இத்து போச்சு, மெக்னீசியம் இல்ல, இரும்பு இல்ல, மண்ணு இல்ல, அது இல்லங்குது. மெக்னீசியம் இரும்பெல்லாம் எங்க இருக்குது? மண்ணுல தானே இருக்குது. மண்ணுல இருக்குதா இல்லையா? அதெல்லாம் உடம்புல இல்லாம போச்சு. அல்லேலூயா. காரணம், இந்த உடம்பு தேவன் சொன்னாராம் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது. ஆமென். மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட இந்த உடம்பு, இந்த உடம்புல இரும்பு குறைவு, இந்த உடம்புல சுண்ணாம்பு குறைவு, இந்த உடம்புல மெக்னீசியம் குறைவு, இந்த உடம்புல ஒண்ணுமே இல்ல தம்பி, ஜோம் பண்ணு, இயேசுதான் எனக்கு பலனை தரும். ஹல்லேலூயா.